புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் தாவேக பொதுக்கூட்ட மைதானத்திற்குள் நுழைய தொண்டர்கள் முண்டியடித்து வருகின்றனர். தொண்டர்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் தாவேக பொதுக்கூட்ட மைதானத்திற்குள் தொண்டர்கள் நுழைய முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றனர். பொதுக்கூட்டம் நடைபெறும் பாஸ் வைத்திருப்பவர்களை மட்டும் போலீசார் அனுமதிக்கும் நிலையில் நுழைவு வாயில் அருகே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகின்றது. பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் ஏராளமான தொண்டர்கள் வந்த காரணத்தினால் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். தொண்டர்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர், விவரங்களை சொல்லுங்க. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய உப்பளம் துறைமுக மைதானத்தின் நுழைவாயிலில் தொண்டர்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். தொண்டர்கள் பாஸ் இல்லாதவர்கள் அந்த பகுதியிலிருந்து உள்ளே பொதுக்கூட்ட மைதான திடலுக்குள் நுழைவதற்கு முண்டியடித்துக் கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்வதால் போலீசாருக்கும் அந்த தொண்டர்கள் இங்கே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. பலருக்கும் பாஸ் இல்லாத சூழ்நிலையால் அவர்கள் நூற்றுக்கணக்கானோர் வெளியே வந்து காத்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே வர முயற்சிக்கும் நிலையில் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே வர முயற்சிக்கிறார்கள். இதனால் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு 5000 நபர்கள் மட்டுமே அனுமதி என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். 5000 நபர்களுக்கு மட்டுமே பாஸ் வழங்க வேண்டும், அவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதிப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதி என்றும் இவர்களும் கட்சி சார்பிலும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் இதில் ஒரு குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால் 5000 நபர்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதி என்ற நிலையில் இவர்கள் பாஸ் கொடுக்கும் போது ஒரு பாஸ் வைத்திருந்தால் 2 நபர்கள் உள்ளே வரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ஒரு பாஸ் வைத்திருந்தால் 2 நபர்கள் உள்ளே செல்லலாம் என்ற நம்பிக்கையில் பலரும் கிளம்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பாஸ் வைத்திருந்தால் ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதி என்று காவல்துறையினர் கண்டிப்புடன் தெரிவித்ததால் தற்பொழுது அந்த குழப்ப நிலையானது ஏற்பட்டு ஒரு பாஸ் வைத்திருந்தால் ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதால் ஒரு பாஸ் வைத்திருந்தால் 2 பேர் வரலாம் என்ற நம்பிக்கையில் வந்தவர்கள் வெளியே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய பலரும் விஜயை இந்த உப்பளம் துறைமுக மைதானத்தில் நுழைவாயிலில் காத்திருப்பதால் அங்கு கூட்டமானது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்ளே நுழைய, அதாவது உப்பளம் துறைமுக மைதானத்திற்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்கிறது. அந்த நுழைவாயிலில் இருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்திற்கு தான் அந்த பொதுக்கூட்ட மாநாட்டு திடலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திடலுக்கு வருவதற்கு அவர்கள் அந்த நுழைவாயிலை கடந்துதான் உள்ளே வர வேண்டும். அந்த நுழைவாயில் இருந்து தான் பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே காவல்துறையினர் உள்ளே சோதனை செய்து அனுமதிக்கிறார்கள். அங்கு சோதனை செய்யும் இடத்தில் தான் தற்பொழுது இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைய, அதாவது பாஸ் இல்லாதவர்கள் உள்ளே நுழைய முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்வதால் இந்த தள்ளுமுள்ளானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஏராளமான தொண்டர்கள் வந்த காரணத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் இந்த பகுதியில் திணறி வருகிறார்கள். பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய உப்பளம் மைதானத்திற்கு இந்த துறைமுகம் நுழைய தாவேக தொண்டர்கள் தற்பொழுது தள்ளுமுள்ளுடன் அந்த போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. பலரும், அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி, அதுவும் பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்டிருக்கிறது. போலியாக யாரும் பாஸ் தயாரித்து வரக்கூடாது என்பதற்காக QR கோடுடன் கூடிய பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. QR கோடுடன் பாஸ் வைத்திருந்தால் மட்டும்தான் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் தான் ஒருவருக்கு 2, அதாவது ஒரு பாஸ் வைத்திருந்தால் 2 நபர்கள் வரலாம் என்று கூறியதால் தற்பொழுது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு பலரும் இந்த நுழைவாயில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலும் அருகில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் இந்த நுழைவாயில் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைய முயற்சிப்பதால் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முடியாமல் திணறி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.